குட் ஈவினிங். நேத்ரா ட்ரேடிங் ஜூலை 15க்கான நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேற்று பார்த்துருந்த அனலைஸில் பார்த்தீங்கன்னா 24,079 நம்ம ஒரு லெவல் கொடுத்துருந்தோம், டவுன் சைட் லெவல் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதே நம்மளோட லெவல்ஸ்லாம் ஓப்பன் ஆனாங்க. அதன் பிறகு கரெக்ஷன் நடந்து நம்ம வரைஞ்சிருந்த அசெண்டிங் லைனை வந்து பிரேக் டவுன் பண்ணி க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆனாலும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு சப்போர்ட் கொடுத்துருந்த 24,029 வரைக்கும் தான் ரீச் ஆனாங்க. இதில் வந்து நாளைக்கு இந்த இப்போ க்ளோசிங் வந்து நம்ம ஃபஸ்ட் லெவலான 24,029 கிட்ட க்ளோசிங் நடந்திருக்கு. இப்போ நாளைக்கு என்ன நடக்கலான்றது பார்க்கலாம். 5 மினிட் சார்ட் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ கிளியராக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா நிஃப்டி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கொடுத்துருக்குது 5 மினிட்ஸில். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்காத வரைக்கும் என்ன பண்ணாதுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கும். நாளைக்கு வந்து ஒரு பிளாட் ஓப்பனிங் நடந்துச்சு அப்படின்னா 24,029 டு 79க்குள்ளே கரெக்ஷன் நடந்து 24,029 பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு 23,968 ரீச் ஆகலாம். அங்கேருந்து ஒரு இமீடியட் சப்போர்ட் லெவல் வந்து 937. இந்த ரேஞ்சை வந்து ரீச் பண்ணலாம். ரீச் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சில் ஒரு கரெக்ஷன் நடக்கலாம். கரெக்ஷன் நடந்து இங்கே நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலோ இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷனோ நடக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே பிளாட் ஓப்பன் நடந்து 24,079 க்ளோஸ் ஆச்சுன்னா உடனடியாக நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா 24,119 140 வரைக்கும் ஒரு மூவ் போகலாம். ஏன்னா அப்படி மூவ் போனாலும் அங்கே ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் நம்ம அசெண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது, அசெண்டிங் லைனோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ளஸ் இன்னைக்கு 5 மினிட்ஸில் ஃபார்ம் ஆன ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ரெசிஸ்டன்ஸுமே வந்து இந்த ஏரியாவில் மீட் பண்ணுது. அப்போ நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 24,168 அடுத்த நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெகுலராக கொடுக்குற லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,169. இந்த லெவல் 24,169க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மொத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி 24,069 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா, மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு அப்சைட் மூமெண்ட் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இமீடியட்டாக நம்மளோட டவுன் சைட் லெவலான 23,968 ஓப்பன் ஆகலாம். கேப் அப் ஆனாலும் நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவலான 24,119 அல்லது 24,168 இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகி ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகலாம். ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகி அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா டவுன் சைடு மூவ் இருக்கும். அப்படி இல்லாமல் கேப் அப் ஓப்பன் ஆனது அதே ஓப்பன் ஆன வேகத்திலேயே நமக்கு 24,168க்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா அப் சைட் மூவ் இருக்கும். இந்த லெவல்ஸ்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். வழக்கம் போல் வந்து ப்ரீ மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கான லெவல்ஸ் வந்து எப்படி ட்ரேட் ஆகலான்ற லெவல்ஸ் வந்து டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபேஸ்புக் குரூப்லேயும் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.